சரி, எல்லாத்துக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? யாருக்கெல்லாம் ஜெயிக்கணும்? மீதி பேர் கை தூக்கவே இல்லையே. ஜெயிச்சிட்டீங்களோ? ஏங்க, அஸ்ட்ராலஜி வேற, உடலமைப்பு வேற, சரிங்களா? ரெண்டையும் எப்பவுமே கம்பேர் பண்ண மாட்டேன். அது விருப்பத்தோட வரணும். ஏன்னா எதையும் கம்பல் பண்ணி கொடுக்கறது என்னுடைய டியூட்டி கிடையாது. ஏன்னா செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நாலேஜ் கொண்டு வந்தாச்சு, சரிங்களா? சரி, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா எத்தனாவது பாவம் இயங்கணுங்க? சொல்லுங்க, நீங்க பேசுங்க. 11. ரெண்டாவது 11 மட்டும் இருந்தால் போதுங்களா? உங்களுடைய ஆசை அப்படிங்கிறது, கனவு அப்படிதான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்க முயற்சி வேணும் இல்லையா? 3ஆம் இடம். இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது காலப்புருஷருக்கு யாருடைய அமைப்பில் வருதுங்க? புதன் பகவான் தானே. இன்னொன்று உபஜயஸ்தானம்னாவே 3, 6, 10, 11 புதன் பகவானும் சனி பகவானும் உங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும் இல்லைங்களா? புதன் யாருங்க? புத்தி கிரகம், சரிங்களா? போன வாட்டி பார்த்தீங்கன்னா விராலி மலையில் பேசியிருந்த புதன் பகவான் அஸ்தங்கம் ஆகிட்டா என்ன பண்ணுறது, எப்படி இருப்பாங்க அப்படின்னு வீடியோஸ் எல்லாமே 18 இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தால் பாருங்கள், நிறைய கருத்துக்கள் கொடுத்துருக்கேன், எந்த மாதிரி ஸ்டடீஸில் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போ சனி பகவான் யாருங்க? கர்ம கிரகம் இல்லைங்களா? அப்போது நம்மளுடைய கர்ம வினை பொறுத்து தானே எல்லா விஷயம் இருக்குது. அப்போது 3, 6, 10, 11 அப்படிங்கும்போது புதன் பகவானுடைய சூட்சமம் என்ன பொறுத்தளவுக்கு மிதுன ராசியிலையும் கன்னி ராசியிலையும் லக்னமாக இருந்தாலும் சரிங்க, ராசியாக இருந்தாலும் சரிங்க, ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன தெரியுங்களா? கௌரவ அனாதைகள். என்ன பேருங்க? எல்லாரும் சுற்றி இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் வர மாட்டாங்க. மிதுன லக்னமாக இருந்தாலும் சரிங்க, ராசியாக இருந்தாலும் சரிங்க, கன்னியாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் சரி. என்னன்னா புதன் பகவான் பிறந்த அமைப்பு எப்படிங்க? குரு பகவானுடைய மனைவிக்கு பிறந்தாரு இல்லைங்களா? அப்போ குரு பகவானும் ஏற்றுக்கல, அவங்க மனைவியும் வளர்த்தல, காரணமாக சந்திர பகவானும் கவனிக்கல, வளர்த்த செவ்வாய் பகவானும் எதிரியா பார்க்குறாரு. அப்போ என்னங்க, தன்னுடைய புத்திசாலித்தனம் இவர்களுக்கு பயன்படாது. எப்படிங்க? அப்போ இந்த புதன் பகவான் சிறப்பாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். முதல்ல 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், கீர்த்தி புகழ் ஸ்தானம், அந்த அதிபதி. அப்போ உங்களுடைய காலபுருஷ அடிப்படையில் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் எங்கே இருக்கார்? உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ராசி அமைப்பில் அந்த 3ஆம் இடம் எப்படி இருக்குது, 11 எப்படி இருக்குது? இதுதான் மெயின் கான்செப்ட். இதற்குண்டான விஷயங்களை மேற்கொள்ளணும். எடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டான எஃபர்ட் போடுவோம், சரிங்களா? எஃபர்ட் போகிற விஷயம் தானே கிடைக்கும். ஏன்னா இந்த விஷயம் பண்ணிட்டு இருந்தால் போதுங்களா? முயற்சி அதை கடினமாக செய்யணும், நான்ஸ்டாப்பாக செய்யணும். எப்போ தொடர்ச்சியாக பண்ணுறோமோ அன்றைக்கி தான் வெற்றிங்கிற விஷயம் நமக்கு முழுசாக கிடைக்கும், சரிங்களா? என்ன காரணம்? இந்த 3ஆம் இடத்திற்கு உங்கள் லக்ன பாவம் 11. எப்படிங்க? ஏன்னா எதுவுமே ஜாதகருக்கு கிடைக்கணும் தானே. 3ஆம் இடத்திற்கு ஏன்னா ஜாதகருக்கு எப்படி லாபம் கிடைக்கணும்? அதுதானே 11 தானே உங்களுக்கு முதல் இன்னொரு வெற்றி. அப்போ 3ஆம் இடத்திற்கு 11 எதுங்க? உங்களுடைய லக்ன பாவம். அப்போ உங்கள் 3ஆம் இடம் எப்படி இருக்குது, காலபுருஷனுக்கு 3 எப்படி இருக்குது, 11 இதெல்லாம் ஒரு கான்செப்ட் எடுத்து பார்த்துட்டு அதற்குண்டான விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொண்டு போகும்போது கண்டிப்பாக வெற்றி புகழ் கிடைக்கும். சரி, எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். இந்த வெற்றி அடையத்துக்கு மட்டும் ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சரிங்களா? எந்த வழிபாடு முறை எடுக்கலாம் அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுள் பார்த்தீங்கன்னா யோசிப்பார். அவர் அப்படி கிடையாது. உட்கார்ந்த இடத்துல என்ன செய்யணுமோ என்ன கொடுக்கணுமோ அவர் கொடுத்துருவார். அப்போ லக்ஷ்மி நரசிம்மர் எப்படி வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா வழிபாடும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் லக்ஷ்மி நேரில் போய் அமைதியாக உட்காரணும். ஒரு அரை மணி நேரம் ஒரு முகத்தை பார்த்து உட்காரணுங்க. எப்படிங்க? அரை மணி நேரம் உட்கார்ந்தீங்க அப்படின்னாவே உங்கள் 3ஆம் இடம் 11 லக்னம் 3மே இயங்க ஆரம்பிச்சு, சரிங்களா? அதே மாதிரி கோயிலுக்கு போனால் குறைகளை சொல்லக்கூடாது. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, குழந்தையே பிறக்கலிங்க, வேலையே கிடைக்கலிங்க. ஏன்னா கோயிலுக்குள்ளிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரே வார்த்தை ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் வரும் இல்லைங்களா? கல்யாணமே ஆகலிங்க, அப்படியே ஆகட்டும். இன்னும் குழந்தையே கிடைக்கலிங்க, அப்படியே ஆகட்டும். தெரியுதுங்களா? நம்ம எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் வலிமை அதிகம். அப்போ என்ன பண்ணணுங்க, ஒரே வார்த்தை மட்டும் கேளுங்க, சரிங்களா? 16 செல்வங்களையும் எனக்கு கொடு. வேறு எதுவுமே கேட்காது. நம்ம என்னன்னு சொல்லி மற்றவங்களை வாழ்த்துறோம், 16 பெற்று பெருவாழ்வு வாழுகன்னு வாழ்த்துறாங்களா? நம்ம எங்கே போய் கேட்குறது? சாமிகிட்ட போய் கேளுங்க, ஒரு 8 கிடைக்கட்டுமே, ஜெயிச்சிட்டோம் இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? சரி சார், நோ
எஸ், வெரி குட். அப்போ என்ன பண்ணலாங்க, இனிமேல் சாமிகிட்ட போகும்போது எனக்கு 16 செல்வங்களையும் கொடு, அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுன்னு கேளுங்க. எப்படிங்க? 8 திக்கிலிருந்து வரட்டும், ஐஸ்வர்யம் வரட்டுமே. சரிங்களா? அதிர்ஷ்டம் கொஞ்சம் தான் நமக்கு, நம்முடைய முயற்சி அதிர்ஷ்டம் 8ஆம் இடம் அதிர்ஷ்டம் தானுங்க. எல்லா ஜாதகருக்கும் அதிர்ஷ்டம் 3 முறை வரும். எப்படிங்க? ஆனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் போது உங்கள் தசா புத்தி கோட்சாரம் அதுக்கு உண்டான பலன் கொடுத்தா மட்டும்தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். எனிவே அதிர்ஷ்டத்தோடு என்னுடைய உரையை நிறுத்திக் கொள்கிறேன். அனைவருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்க மனப்போல் வாழ்த்து.